நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்ம கல்யாண கனவின் அனைத்து ரகசியங்களும் வெளிவரும் தருணம். அதனால இன்று மதியமே நான் அப்லோடு பண்றேன். இத்தனை எபிசோடு 464 எபிசோடு கடந்து வர்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அப்படி நாம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா உங்க ஒவ்வொருடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இருந்த போய் மட்டும்தான். கிட்டத்தட்ட 469வது எபிசோடில் வந்து நிற்கிறோன்னா உங்கள் ஒவ்வொருடைய அன்பு ஆதரவு லைக்கு கமெண்ட்டு ஷேரு இது மட்டும்தான். என்னால் ஒன்றுமே இல்லை. இத்தனையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக தான் நான் இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று முதல் கதை பரபரப்புடன் நகரும். ஏன்னா இனி அனைத்து ரகசியங்களும் வெளிவரும் தருணம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே. என்னால் முடிஞ்சதே என் கண்ணீரே உங்களுக்கு நான் காணிக்கையாக்கிறேன். இதுவரை எனக்கு ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சீக்கிரம் போணும் வா. பாரு நீ கிங்ஸி மாமா கிட்ட இறங்கி போகாத, கொஞ்சம் பிகு பண்ணு சரியா? சரி. இங்க பாரு மாமா ஒருவேளை உன்கிட்ட நல்லா பேசிட்டாருன்னா நீ தங்க கடையில நின்னுக்க, அரண்மனைக்கு போக வேண்டாம். அப்போ என்கிட்ட அவங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லுவியா? இல்ல உன்கிட்ட நல்லா பேசிட்டா எப்பவும் போல உன்கிட்ட பாசமா இருந்துட்டா நம்ம அரண்மனைக்கு போக வேண்டாம். நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ மாமா கூட அங்க இருந்துக்க. பேசுவார்ல? அதெல்லாம் ஒன்னையும் குழந்தையும் பார்த்தா பேசுவாரு, ஏன் பேச மாட்டாரு? பயமா இருக்கு. நம்ம இசைக்க பயம், அது இவளே பயப்படுதா? எங்க பார் அப்பலாம் பயப்படக்கூடாதுன்னு நான் இருக்கேன்ல. பேசுவாங்கல்ல? பேசுவாங்க பேசுவாங்க, வா போவோம். டேடி அப்பாக்கு தெரியக்கூடாது சரியா? அப்ப வீட்ல யாருக்கா தெரிஞ்சுக்கணுமே. எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இல்ல கட்டியா அப்பா கிட்ட சொன்னா விட மாட்டாங்கல்ல, அதுக்கு தான் அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஒருவேளை அப்பா என்ன தேடினாலும் அக்கா சொல்லிடுவா. சரி வா, அப்பா இப்பதான் கண்ணை சேர்ந்து தூங்குனாங்க, இப்ப போனதா சரியா இருக்கும். சீக்கிரம் வா. என் புள்ள அவன்கிட்ட சேர துடிக்கிறான். அவன் எப்படியாவது பேசணும், எப்படியாவது என் புள்ளகிட்ட அவன் பேசணும். என்னடா என்னாச்சுதே? என்ன அழுதுட்டு இருக்கா? என் புள்ள பாவுண்டா, உன் புள்ள பேச மாட்டானா, மறுபடியும் தன்னை காதலிக்க மாட்டானு என் புள்ள ஏங்கி போயிருக்காடா. அவன் அவனை லேசலாம் பாசத்தை வெளியில எடுக்க மாட்டான்டா. இல்லடா பாம்போல அவனை தேடி போய்கிட்டு இருக்கா. புள்ள ஒத்திலியா போறா? ஆமாடா, சும்மா தொலை பண்ணிட்டு ஏதோ பிளான போட்டுட்டு போயிருக்க பாம்போல. ஜானி இப்பதான் கொஞ்சம் தூங்க போனான். அவன் தூங்க நேரம் பார்த்து இவங்க போய்கிட்டு இருக்காங்கடா. அலெக்ஸ் அலெக்ஸ் அப்பா டேய், புள்ளையும் தொலை பொண்டாட்டியும் கிங்ஸனை பக்கத்துக்கு போறாங்க. கண்டிப்பா கிங்ஸன் பேச மாட்டான். என்ன சொல்ற? இல்லடா டேய், அவன் கண்டிப்பா பேச மாட்டான். புள்ள மனம் உடைஞ்சு போயிடக்கூடாது, வேற எங்கேயாவது போயிடக்கூடாது, கொஞ்சம் கண்காணி. சரிங்கப்பா. அதான் அண்ணன் பேச மாட்டானே, எதுக்கு ஈஸியா தேடி போனோம்? பாவம் சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தோணி இருக்கோ அதை செஞ்சிருக்கா. நீ சீக்கிரம் போ. சரிங்கப்பா. வேற எங்க தசை மாத்திராம சீக்கிரம் போ. ஏதோ சொல்லிட்டு இருக்க, உன் பிள்ளை என் பிள்ளைகிட்ட பேச மாட்டானு. இங்க பார், அவனுக்குள்ள ஆழமான காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் கண்டிப்பா பேச மாட்டான். அந்த பிள்ளைக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தா கூட அவன் மறந்துருப்பான். பேர் வச்சாச்சு, பிள்ளை பறி கொடுத்துருக்கான். அவ்வளவு லேசலாம் எதையும் மன்னிக்க மாட்டான். அதுக்கு என் பிள்ளை என்ன பண்ணுவா? அவனுக்கு பாசம் இருக்க செய்யும், அவனால ஏத்துக்க முடியல, அவ்வளவுதான். அதான் தனிப்பட்ட குணம், அவனால மாத்த முடியாது. இப்ப இசை போனாலும் அவனால கோவம் தான் வரும், அவனுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும். கட்டாயமா சேர மாட்டான். அவனால இப்ப இசையை நினைக்க கூட முடியாது. இதெல்லாம் பெரிய தண்டனைடா. இங்க பாரு, எது நல்லா நன்மைக்குதான், விட்டுரு. ஏம்மா இசை ஒத்தலியா வந்தா? ஆமா மாமா. ஜானுக்கு தெரியுமா? தெரியும். தெரியாது. தெரியும் மாமா. அது ஒளிட்டனா. இவ கால்ல இந்த கொலுசு அத்து போச்சான், அத கொலுசு எடுக்க வந்தோம். ஐயோ, இவன் கோபப்பட்டுருவானே. கொலுசு வேணும். கொலுசு வேணும்னா போனை போட்டிருந்தா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்போம்மா. ஏன் அங்க வந்தா? இல்ல கடையில தான் பார்த்து எடுக்க முடியும், அதுக்குதான். இசை சிரிக்காத, நீ வலிய போன மாதிரி ஆயிரும். எனக்கு கொலுசு வேணும். சின்ன புள்ளடா, உன்னை பார்க்கணும் போல நினைச்சு வந்திருக்கு. ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத, சொன்னா கேளு. வந்த வேகத்தை திரும்பி போயிட்டா நல்லது. அப்பலாம் போக முடியாது.
கொலுசு வீட்டுக்கு வரும்னு சொல்லு. இல்ல நான் இங்க தான் செலக்ஷன் பண்ணி எடுப்பேன். ஏமா நீ வீட்டுக்கு போமா, நான் அனுப்பி வைக்க. இல்ல மாமா, நான் இங்க தான் எடுப்பேன். விடாத. எனக்கு பிடிச்சத நான் தான செலக்ஷன் பண்ணனும். நான் இங்க தான் எடுப்பேன். ஓ சொல்லு, டென்ஷன் படுத்திராம. அம்மா சார் என்ன பண்ணிட்டு இருக்காரா? ஏய் அவன் அண்ணன்டா. இல்ல புள்ளன்னு சொல்லுவாரு, இப்படி விட்டுருக்காரு. இசை மாமா கோபப்படுதாவே. அப்ப தூங்கிட்டாரே, அதான் வந்தோம். சீக்கிரம் போ சொல்லு, நம்ம காமிக்கல அதை அனுப்பி வை. சரி ஏமா வா, நான் கொண்டு வீட்டுல கொண்டு விட்டு இருந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க. இல்ல நான் இங்க இருந்து கொலுசு எடுத்துட்டு தான் போவேன். புள்ளைய கொண்டா. பரவாயில்ல, நான் வச்சுக்கிடுவேன். புள்ளைய கொண்டாங்க. இசை ஐயோ கிங்ஸ்லின், ஏமா நீ சீக்கிரம் வா, நான் கார்ல கொண்டு விட்டுறேன். கொண்டா புள்ளைய கொண்டா. கிளம்பு. இத கொலுசு எடுக்கணும். நீங்க பாருங்க, என் கொலுசு அத்து போச்சு. நீ ஒன்னும் கொலுசு போடணும், குறைஞ்சிட மாட்டேன். கிளம்பு. என்னடா வார்த்தை விடுற? கொலுசு போலனா ஒண்ணு செத்துற மாட்டேன். கிளம்பு. டேவிட் கிளம்ப சொல்றியா, நான் அடிச்சு வரட்டுமா? தேவையில்ல, கிளம்பிட்டேன். மாமா அது வந்து உண்மை சொல்லு, நீ மாமா தான் பார்க்க வந்தேன்னு சொல்லு. ஒண்ணு சொல்ல மாட்டாரு. கிளம்ப போறியா இல்லையான்னு கேட்டேன். கொலுசு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். வா. டேய் கிங்ஸ்லின், அறிவில்ல அவளுக்கு. புள்ளி தூக்கிட்டு கொத்துட்டா ஒத்தையில. ஏண்டா நீ ஏதோ ஒரு கோத்துல அந்த புள்ளிக்கிட்ட இப்படி கோத்த காட்டுற? அந்த புள்ளி தான் வேதனையில இருப்பா. உனக்கு மட்டும் தான் புள்ளி என்ன, அவளுக்கு அந்த புள்ள தானே. அதை காட்டிக்காம உன்கிட்ட பேசணும்னு வந்திருப்போம். அந்த புள்ள இவ்வளவு தூரம் வரணுமான்னு கேட்க. நீ வீட்டுக்கு போயிருந்தா அந்த புள்ள இதுக்கு எங்க வருது? அண்ணே அப்பாட, வயலு இங்கதான் இருக்கானே. இசை இங்கதானே இருக்கா? இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரக்கூடாது? இல்லண்ணே, இசைக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல பொழுது. அதான் தோரணை பண்ணிட்டு அவளும் பிளான போட்டுருக்காங்க. எப்படியாவது உன்னை பார்த்து பேசணும், உன்னை எப்படியாவது காதலிக்க வைக்கணும்னு இசையும் அவனும் பிளான போட்டு வந்திருக்காங்கண்ணே. வீட்டுல சொன்னா எல்லாரும் கஷ்டப்படுவோம்னு சொல்லாம வந்திருக்காங்க. சரி இங்க தானே இருக்கா? இப்பதான் அடிச்சு வரட்டுனா. என்ன சொல்ற? கொலுசு போலன்னா என்ன செத்துற மாட்டேன்னா அந்த புள்ள அழுத்தே போயிட்டு. என்ன அவன் வந்ததே உனக்காக தானே, அவன் கொலுசு எல்லாம் எடுக்க வரல. உன் முகத்தை பார்த்தா போதும், எப்படியாவது உன்னை பேச வைக்கணும்னு வந்திருக்கான். என்ன ஐயோ இப்ப எங்க போனான்னு தெரியல. நான் வரலையே. இல்ல இப்பதான் போனேன். என்னமோ உனக்கு மட்டும் புள்ளுங்க மாதிரி அவ புள்ளையும் கொடுத்துட்டு வயிற்ற கிளீன் பண்ணிருக்கா. போனேன். கிங்ஸ் நீ வர பண்றது ஒண்ணு சரியில்லை. நீ ஒண்ணு புள்ளை எல்லாம் பார்க்க வேண்டாம். புடி அவளை தேடி போ. அப்படி எங்க போவா? வீட்டுக்கு தான் போவா. நீ என்னடா வார்த்தை சொன்ன? அது தெரியாம வந்துட்டு. அவ செத்துட்ட, நீ வாழ்ந்துருவ. சாரி சே, நீ என்னடி பண்ணுவ? இல்ல உன்னை பார்த்தா மாமா காதலிக்க ஆரம்பிச்சிருவான்னு நான் தானே ஐடியா போட்டு கூட்டு வந்தேன். நீ சரியாதான் சொன்ன. அவர் தான் கல் நெஞ்சமா மாறிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளைய நான் கொன்னுட்டேன். நீ அழாத இசை. சேச்சா நான் அழவே இல்லை. யாராவது பெத்த புள்ளைய கொல்லுவாளா? என்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு இருக்கட்டும். சரி நீ அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவ. என் புள்ள கலைஞ்சன்னைக்கு நான் எப்படி துடிச்சேன் தெரியுமா? ஒரு பக்கம் உடம்பு வலி, ஒரு பக்கம் வயிற்று வலி, ஒரு பக்கம் மனசு வலி, எல்லாத்தையும் தாங்கிட்டு தானே நானும் இருக்கேன். இப்போ அந்த புள்ள நான் தான் கொன்னேன்னு கொலை பள்ளி வேற. சரி புருஷங்கிட்ட கொஞ்சம் ஆசைப்பாசமா இருந்தா அவர் எல்லாத்தையும் மறந்து வெளியில வருவாரு. இன்னொரு குழந்தை தங்கிட்டுனா கொஞ்சம் மறந்துடுவாருன்னு நான் வலிய போனேன். எனக்கு கேவலமா பாக்குறாரு. செத்து போன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு. சரிடி நம்ம இப்ப வீட்டுக்கு போனா அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அப்பாவும் மனசு உடைஞ்சு போயிடுவாரு. பன்னியார்பட்டி போகணும்னு சொன்னோம்ல, இந்த வேதனையில நீ அங்க வந்துருவியா? வீட்டுக்கு போனா அப்பா நொந்தா போயிடுவாரு. எனக்கு ஒரு ஐடியா. என்ன? நீ கிழக்கு சைடு இருக்க பன்னியார்பட்டி அரண்மனை தானே பாத்திருக்க? ஆமா அது ஒண்ணு தானே இருக்கு. அங்கேயே 3 அரண்மனை இருக்குது. அதுல லாஸ்ட் அரண்மனை யாருமே போனதில்லை. நம்ம அங்க போமா? சரி அங்கேயும் போயிட்டு வந்தோம்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். பிள்ளைதான் அவர் வச்சுக்கிட்டார்ல, இது நமக்கு டென்ஷன் இல்ல. அப்பாக்கு மட்டும் போனை போட்டு நாம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லிடுவோம். யார் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்ல? பிரித்தி எங்க இருக்கா? அவ தச்சநூல்ல இருக்கா. கோமதி அவ கடையத்துல இருக்கா. அவ வேணி அவ எடைமுடியில இருக்கா. எதுக்கு தூரமா இருக்கு? இதுல எந்த ஊர்ல நான் போனதே கிடையாது. இது எப்படி தூரம்னு தெரியும்? கடையும் சொல்லுமா, அதுதான் ரொம்ப நாங்கா இருக்கு. சரி அப்போ கடையத்துக்கு போயிட்டோன்னு சொல்லி அப்பாக்கு போனை போட்டு சொல்லிடுவோம். சரி ஆனா நம்ம பன்னீர்பட்டிக்கு போறது யாருக்கும் தெரிய வேண்டாம்.
இப்பமே போனா அந்த அரண்மனையில அப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு மனசை கொஞ்சம் தேத்திட்டு வந்தா நல்லா இருக்கும். இப்பமே வீட்டுக்கு போனா மனசெல்லாம் வலிக்கும். அவங்க பேசினதே நினைச்சுக்கிட்டே இருப்பேனா ஒரு மாதிரியா இருக்கும். இதே அரண்மனைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி அங்க போமா? சரி வா. மனசு ரொம்ப வலிக்கும். ஆமா, ஏன்னா அவங்க வாயால செத்து போன ஒரு நாள் சொன்னதே இல்லை. நான் செத்து போனா கூட சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்க மனநிலை வந்துட்டுல, அதான் என்னால தாங்கிக்க முடியல. நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். நீ பாட்டுக்கு வீட்லயாவது இருந்திருப்ப. நீ என் ஃப்ரெண்டு, சரி நீ ஏதாவது பண்ண நினைச்சு சொன்ன. அது இப்படி முடியும் நமக்கு என்ன தெரியும்? வந்தனால தானே எனக்கு அவங்க குணமும் தெரிஞ்சது. விடு. ஆனா சத்தியமா அந்த புள்ள செத்த பழியை என் மேல போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? நீ அழாதே. நான் அழவே இல்லை. நம்ம போவோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களே நம்மள புரிஞ்சிக்காம நம்ம மேல வீணா பழி சுமத்தும் போது தாண்டி உண்மையில வாழவே கூடாது, செத்துணும் போல தோணுது. எங்கேயாவது ஓடலான்னு தோணுது. இப்பெல்லாம் பேசாதே இசை. நான் எதுக்காக வந்தேன்னு கூட புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் நிக்க விட்டுருந்தா கூட சொல்லியிருக்கலாம். எப்படி நாயை விரட்டின மாதிரி விரட்டினாங்க. சரி சரி விடு, உன்னை தேடி வருவாங்க. சரியா? வா நம்ம பன்னேர்பட்டிக்கு போலாம். என்னடா போனது ஒரு தகவலையும் காணல. அவன் அலெக்ஸுக்கு போனை போட்டு பார்ப்போம். என்ன அவன் போன் எடுக்கானே? அப்படி இந்த லைன் போது, நீ பேசு. டே அலெக்ஸ், அப்பா இசை வீட்டுக்கு வந்துட்டாளா? டே அதுக்குமே நானே போன் அடிக்க, அவன் எங்கட வீட்டுக்கு வந்திருக்கா? அப்பா அண்ணன் கடைக்கு போனதுக்கு திட்டிருக்கான் போலுக்கு. போய் 2 செகண்ட்ல திரும்பிட்டால. இன்னத்துக்கு வீட்டுக்கு வந்துருக்கணுமாப்பா? ஏடா போல இது வரல. அப்பா நான் வரவழிகள பாத்துட்டு அவளை காணோம். டேய் ஜான், என்னடா என்னாச்சு? என்ன டேய் புள்ளங்க தான் வந்துட்டு வேண்டாம். அவனுக்கு வரலையே. ஜான், டேய் அலெக்ஸ், நீ அந்த சைடு எல்லா பக்கமும் தேடு. அவன் சாவணுங்க. டேய் அவன் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கான். தேவா, ஆமா தொரப்படாட்டி கூட போயிருக்கல. ஆமா டேய் தொர. அப்பா என்ன பாச்சு? அவன் பொண்டாட்டி எங்க? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. அந்த பதில மறுபடியும் சொல்லு. என்னப்பா உன் பொண்டாட்டி எங்கன்னு நான் கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் எதுக்குல பொண்டாட்டி? என்னப்பா அப்படின்னா உனக்கும் அந்த பிள்ளைக்கு பேச்சுவார்த்தை இல்லை அப்படிதானே? அதே எதுக்குடா அந்த பிள்ளைங்க கூப்பிட்டு வரீங்க? எதுக்குடா உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி? நாங்க செஞ்ச தப்பா அதே தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்கடா. ஒரு நாளைக்கு நாங்க நினைக்கும் பாரு, இப்படிதான் நீங்க நிக்கணும். ஐயா முகத்தை பக்கத்துக்கு இவனும் அவன் முகத்தை பக்கத்துக்கு நானும் மாதிரி இருக்கும். உங்களா யாரா இருக்கா? இங்க பாரு, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பொண்ணு துணைக்கு இல்லைன்னு வச்சுக்க, வாழ்க்கை நரக வாழ்க்கை. இங்கதான்ப்பா இருப்பா. ஒரே கட்டவனே அவளும் இசை எங்க போயிருக்காங்கடா? எங்க தெரியாது. அதுக்குதான் தேடி கட்டுக்கோ போ. அது பொண்ணை பத்தவரு கொஞ்சத்துல கேட்டு வருவாரு. பொது சொல்லி பாத்துக்கிட்டு வேணாலும் தூக்கிட்டு வந்தா இன்னும் கொஞ்சத்துல வருவாரு. என் புள்ள எங்கன்னு கேட்டு வருவாரு. பொது சொல்லி வாடா, நான் வந்து சரி போய் தேடிட்டு வரலாம். நீ செஞ்ச ஒரு தப்புனால இன்னைக்கு குடும்பமே சமைச்சு போய் நிக்கிறேன். போடா. நான் தெரிய வந்து பாருங்க. என்னால இதுக்கு மேல காப்பாற்ற முடியாதுமா. சாப்பிட்டு ஒரு வாரம் ஆயிட்டு. நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிடுவேன். அவளால பசி தாங்க முடியல. ரோட்ல போற எலி பூச்சி எல்லாம் பிடிச்சி திங்க ஆரம்பிச்சுட்டா. என்னமோ தெரியல, நேத்தும் இன்னைக்கும் உன் பேர இசை பெரிய சொல்லிக்கிட்டே இருந்தா. என்னால இதுக்கு மேல என் பிள்ளைய காப்பாற்ற முடியாதுமா. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து பறிக்க அவளுக்கு சாப்பாடு போட்டு பார்த்துட்டேன். ஊருக்குள்ள வந்து வாழறதுக்கு எங்களுக்கு மன தைரியம் இல்லை. அதான் ஊருக்கு புறமா வந்து வாழ்ந்தோம். பசி பட்டினி என்கிட்ட எல்லாத்தையும் வித்து பார்த்துட்டேன். அவ பித்து பிடிச்ச மாதிரிதான் இருக்கா. அவளுக்கு பசி மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் தெரியல. ஆனா இப்ப 2 நாளா உன் பெரிய இசை பெரிய சொன்ன. அதுக்காக நான் உன்னை கூப்பிடல. என் பிள்ளைய முன்னாடியே பசியில சாகிறத விட நீ ஒரு வாய் சோறு கொடுப்பனுதான் நான் உன்னை வர சொன்னேன். முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது என்ன? எப்படிமா உங்க குடும்பத்துக்கு எங்களுக்கு ஆகாது? எப்படிமா இவன் எப்படி இருந்தாலும் எங்க ஃப்ரெண்டு தானே, எங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது என்ன? அம்மா அவனுக்கு ஒரு வாய் சோறு வாங்கி கொடுத்துருமா. நீங்க கிளம்புங்கம்மா. வாங்க என் கூட வாங்க. இல்லம்மா அது சரிப்படாது. ஊருக்குள்ள வந்து எங்களால வாழ முடியாதுமா.
என் புள்ள அழகு தேவதையா வளர்த்துட்டு இந்த அலங்கோலத்துல நான் என் புள்ள ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தா நாங்க வாழதை விட சாவறது எவ்வளவோ மேலுமா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்பி வாங்க. எங்க பாருமா, உன் குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஆகாது, விட்டுருமா. ஒரு வயசு சோறு மட்டும் அவளுக்கு கொடுத்துருமா. என் பிள்ளைய முன்னாடி சாகிறத என்னால பார்க்க முடியாதுமா. குடும்பம் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை நாங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோமா. என் பிள்ளை எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாமா. என் பிள்ளைய முன்னாடி செத்து போக வேண்டாமா. ஒரு வயசு சோறு குடும்பம், நான் இப்படியே போயிடுறேன். இதுக்கு மேல அவளை என்னால பராமரிக்கவும் முடியாது, அவளை கவனிக்கவும் முடியாதும்மா. ராத்திரி ஆனா என்னெல்லாமோ பண்ணுதா, என்னால அவ கூட போராட முடியலம்மா. நான் போறேன். ஒரு வயசு சோறு கொடுத்து அவளை இங்கேயே விட்டுட்டு போயிரு. இதுக்கு மேல எங்களால இந்த உலகத்துல வாழ முடியாது. நான் எங்கேயாவது போய் செத்துறது, என் புள்ள இங்கே இருக்கட்டும். ஏன் கண்மாடி மட்டும் என் புள்ள சாக கூடாது? என்ன பேசுறீங்க? அதுல ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன், வாங்க. இல்லம்மா, உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஆகாது. சத்தியமா ஒன்னையும் வாழ விட மாட்டாங்க. வேண்டாம், நான் போறேன். என் பிள்ளைக்கு ஒரு வயசு சோத்தை மட்டும் வாங்கி கொடு, நான் கிளம்புறேம்மா. தங்கமே, உன் ஃப்ரெண்டு வந்துட்டா. அம்மா போறேன், இதுக்கப்புறம் அம்மா உன் கூட வரமாட்டேன். நீ படுற பாட்டையும் வேதனையும் என்னால பார்க்க முடியல. நான் போறேன். இப்பெல்லாம் பேசாதீங்க, இருங்க, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இங்க பாருங்க, இசை நல்ல புள்ள. இவ இந்த நிலைமையில இருக்கான்னா உலகமே எதிர்த்தாலும் அவ கைவிட மாட்டா. இவ நல்லா இருக்கு, அவ ஒரு நாள் வேணும் வெறுத்ததே கிடையாது. வெறுக்கிற அளவுக்கு நாங்க பழகலாமா? இவ என்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப என்ன எங்க குடும்பத்துக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதானே. மத்தபடி உங்களுக்கு என்னால அடைக்கலம் கொடுக்க முடியும். காசு பணத்துக்கு என்ன பஞ்சமா? உங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். உங்க ஆயுசு வரைக்கும் நான் பாக்குறேன். என் மேல நம்பிக்கை வச்சு வாங்கம்மா. அம்மா தாயே, நீ அடைக்கலம் கொடுக்கன்னு சொன்னதே போதும்மா. என்னால உன் வாழ்க்கை போயிடக்கூடாதும்மா. நான் போறேன், இவளை மட்டும் பாத்துக்கிடுமா. நான் போறேன். இல்லம்மா, அந்த குடும்பத்துல இருந்து நான் தினமும் வந்து உங்களை பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அங்க நீங்க சந்தோஷமா உங்க பிள்ளைய பார்த்துட்டேங்க இருங்க. நீங்க வெளியில எல்லாம் போக வேண்டாம். இங்க இருந்து கஷ்டப்படுறத விட ஒரு நல்ல இடத்துல கொண்டு நான் வைக்கிறேன். உங்க ஆயுசுக்கும் நான் பார்த்துக்கிட்டேன். என்ன நம்பி வாங்கம்மா. அவளை நல்லா பார்க்கலாம். ப்ளீஸ் வாங்கம்மா. முடியுமாம்மா? என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன்னா அவன் வாழ்க்கையே போயிருமா. போங்கம்மா. என்னம்மா வாழ்க்கை? மனசாட்சி கொண்டுட்டு வாழ்றதா வாழ்க்கை? இப்ப நான் உங்களை இப்படியே விட்டுட்டு போய் அந்த அரண்மனையில போய் நான் சந்தோஷமா வாழ்றது பேர் வாழ்க்கையா? அவ ஃப்ரெண்டு, துரோகம் பண்ணியிருந்தாலும் அவ என் ஃப்ரெண்டு. அவளை இந்த அலங்கோலத்துல பார்த்துட்டு நான் அரண்மனையில பஞ்சு மத்தில தூங்கணுமா? அவ பசியில பூச்சியும் கருப்பாடி தின்னுட்டு கிடப்பா. நான் வித விதமா சாப்பிடணுமா? அந்த மானங்கட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்படி மனசாட்சி கொன்னு அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். நான் அப்படி வளரல. நான் அப்படி ஒரு தாய் தகப்பனுக்கு போறக்கவும் இல்லை. பாத்துக்கலாம், என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க என் மேல் நம்பிக்கை வச்சு வாங்க. அம்மா, அவ என் ஃப்ரெண்டும்மா. அவ என்ன பண்ணிருந்தாலும் அவ என் ஃப்ரெண்டு. என்னடி அலங்கொலை இது? என்ன தாண்டி நடந்துச்சு? நீ என்ன தாண்டி பண்ணுன? எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லுவிய. நீ வழி மாறி போனதை மட்டும் ஏன் எங்க கிட்ட சொல்லாம இருந்த? எங்க கிட்ட சொல்லியிருந்த உயிரை கொடுத்தாது உன்னை காப்பாத்தி கூட்டு வந்திருப்போமே. ஏன்டி எங்களை விட்டு தூரமா போன? அவ மேல எந்த தப்பு இல்லம்மா. சொல்ற நிலைமையில அவ இல்ல. எப்படினாலும் நீங்க காப்பாத்துவீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதா உங்க பேச்ச கேட்கறதுக்கு முன்னாடி அவளுக்குள்ள ஒரு கெட்ட அவைய புகுத்திட்டாங்கம்மா. புரியலம்மா. ஒரு ஆக்ரோஷமான, மோசமான, இச்சையான, ஒரு வக்கரமான, ஒரு கெட்ட ஆத்மாவை அவளுக்குள்ள ஏவி இருக்காங்கம்மா. கொஞ்ச நாள்ல அவ நடவடிக்கை வீட்டுல தெரிய ஆரம்பிச்சுட்டு நான் என் புருஷங்கிட்ட சண்டை போட்டேன். அவட்ட எவ்வளவோ போராடி பார்த்தேன். அவங்களுக்கு இருந்த ஒரே ஆயுதம் இசையை அழிக்கிறதுக்கு இவன் மட்டும் தானே முடிவு பண்ணாங்க. இவனும் அதுக்கேற்ற மாதிரி இடம் கொடுத்தா.
இவ எப்படி இடம் கொடுத்தா? அவளுக்கு ஆர்வம். புதுசு புதுசா உன்னை காட்டணும்னு அவளுக்குள்ள இருந்த ஆர்வம். ஜபா இசை இங்க பாரு, நான் வந்திருக்கேன் பாரு. வா நம்ம போலாம், வா. போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நல்ல சாப்பாடு வாங்கி தரேன், வா சாப்பிடலாம், வா. ஜபா இசை, ஜபா இசை இப்படிதான் 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனாலதான் ஒண்ணு நான் வர வச்சேன். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஜபா இசை, இசை அந்த அரண்மனைக்குள்ள போகாத. இசைட்டு எங்கேயும் போகல, அவ வீட்டுல தான் இருக்கா. இசை அந்த அரண்மனைக்குள்ள போகாத, அவ வீட்டுல தான் இருக்கா, அவ எங்கேயும் போகல. இசை சொல்லிக்கிட்டு இருக்கல, அங்க போகாத. இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா நேத்துல இருந்து. போகாத, போகாத. இசை வீட்டுல தான் இருக்கா, போகாத. என்ன இவ இப்படி சொல்றா? போன் அடிச்சு கேப்போ. என்ன ஒருத்தர் போன் எடுக்க மாட்டேங்காங்க. இலக்கா, இலக்கா, நான் தான் பேசுறேன். இலக்கா, என்ன போன் கட் ஆயிட்டே. இங்க நெட்வொர்க் எடுக்காதுமா, இது காட்டுக்குள்ள நெட்வொர்க் எடுக்காது, இங்க டவரே கிடையாதுமா. சரி போற வழியில போன் பேசிட்டு போலாம். இசை போகாத, போகாத. ஒரு வார்த்தை என்கிட்ட பேசி இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பாசமா ஒரு பார்வையாவது பார்த்திருக்கலாம். அவங்க முகத்துல எந்ததுமே இல்லடி, ஏதோ அடுத்தவளை பார்த்த மாதிரி பார்த்தாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்லட்டி இத்தனை வருஷத்துல என்ன அவங்க அடுத்தவ மாதிரி பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கண்கள்ல நான் அடுத்தவ மாதிரி தெரிஞ்சேன். அதை என்னால தாங்கிக்க முடியலட்டி. நான் வேற தப்பா ஐடியா கொடுத்துட்டேன். இல்லட்டி நீ சரியாத கொடுத்த. இல்லனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும். அவங்க கண்ணுல ஒரு துளி கூட இப்ப காதல் இல்ல, என் மேல இறக்கவும் இல்ல, எந்த ரியாக்ஷனும் காட்டவே இல்ல. மனசெல்லாம் வலிக்கு. இப்பவே உள்ள போண்டா, நம்ம ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டு அப்புறமா உள்ள போமா? சரி. என்ன உள்ள போனா எதுவும் குடிக்க முடியாது, தாகமா இருக்கு. ரொம்ப அழுதுட்டேன்னா அத தண்ணி தாகமா இருக்கு. இந்த வாழ்க்கையின் மனுஷங்களையும் புரிஞ்சிக்கவே முடியலட்டி. நாம தான் அப்படியே இருந்துட்டோமோன்னு தோணுது. நமக்கு மத்தவங்கள மாதிரி மாறவும் தெரிய மாட்டேங்குது, மத்தவங்க மனசை புரிஞ்சிக்கவும் தெரிய மாட்டேங்குது. ஏண்டா மனுஷியா போறந்தோன்னு இருக்குட்டு. அரண்மனையில வாழ்ற நமக்கே இப்படி இருக்கு. இங்க பாரு, இதை பாத்துக்கலாம். எல்லாரும் மனசையும் படிச்சுட்டு வரணும் போலுக்கிட்டே. என்னால புரிஞ்சிக்கவே முடியல, வெறுப்பா இருக்கு. நானே ஏற்கனவே செத்துதான் இருக்கேன், ஆனா என் மனசை யாரும் புரிஞ்சிக்கல. மனசெல்லாம் வலிக்கிட்டே, மனசெல்லாம் பாரமா இருக்கு. இன்னைக்கு அவங்க பார்த்த பார்வையிலே நான் செத்து போயிட்டேன்டி. ஒரு துளி கூட காதல் இல்ல. சரி விடு, அது புள்ள போயிட்டுல, அந்த வேதனையில இருக்காங்க. எனக்கு என்ன வழி இல்லாமல இருக்கு. அந்த கரை உருவான நல்ல இருந்து நானும் தான் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, இதையே நினைச்ச மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம ஏதாவது குடிச்சிட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம அரண்மனைக்குள்ள போகலாம். சரி, எந்த கடைக்கு போக? எனக்கு என்னமோ கொஞ்ச நேரம் அந்த பழைய வாழ்க்கை வாழணும் போல ஆசையா இருக்குட்டே. தெரியலடே, அப்போல்லாம் நான் உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் உண்மையில சந்தோஷமா இருந்தேன். வயசான அப்பா, கஷ்டப்பட்ட அம்மா, கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அவங்க என் கூட பிறக்கட்டாலும் நான் அப்படித்தான் நினைச்சேன். அழகான வாழ்க்கை, அளவான சாப்பாடு, குறைஞ்ச துணிமணி இருந்தாலும் சந்தோஷமா போட்டேன். பஸ்ல போறதுக்கு காசு இல்லட்டாலும் நடந்து போகும்போது எந்த வழியும் தெரியல. இப்பெல்லாம் அவங்க என்ன நடக்க விடுறதே இல்ல. கார்லயே போய் பெண்ணால நடக்கவே முடியல. பெட்டி கடையில வாங்கி திங்கிற அந்த சின்ன பண்டத்துல இருக்கிற ருசி இப்பெல்லாம் இல்லவே இல்லை. இந்த காதலு, கல்யாணம், புள்ள, குட்டி,
குழந்தையாவே இருந்திருக்கலாமோன்னு தோணுதுடி. எதுவுமே தெரியாம சந்தோஷமா இருந்தோம்ல. நீ பாட்டுக்கு சும்மா இருந்த, பொண்ணை வேற இங்க கொண்டு தள்ளிட்ட. எல்லாம் பாவும் சேர்ந்துதான் என்னை இப்படி ஆட்டி படைக்குதோ என்னமோ தெரியல. இங்க பாரு, இப்படிலாம் பேசாதானே. நீ கூட்டிட்டு வந்தாலும் எனக்கு எங்க போச்சு அறிவு? எனக்கு ஆசை இருக்க போய் தானே வந்த. அப்பெல்லாம் இல்ல, யாரோட பழிப்பத்துக்கும் நம்ம யாரும் காரணம் இல்ல. நீ அப்படிலாம் நினைக்காத. அது கிங்ஸி மாமா உன்னை பார்த்த பார்வையில தான் நீ இப்படி ஆயிட்ட. ஒன்னும் செய்யாது. வா, நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு அப்புறமா அரண்மனைக்குள்ள போலாம். வா. சரி வா, முத பெட்டி கடைக்கு போலாம். அங்க ஒரு சர்பத்து குடிச்சிட்டு அப்புறமா நம்ம அரண்மனைக்குள்ள வரலாம். வா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. நான் உன்கிட்ட மாமியாரா கேட்கல, உன் அம்மாவா கேட்க. சொல்லு. பெத்த தாய் என்னைக்கும் தான் மகளுக்கு நடக்கிறத வெளியில சொல்ல மாட்டா. நீ என்ன முழுசா நம்பலாம். இங்க பாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சாரம் உனக்குதான். அதுல இருந்து நான் எக்காரத்தை கொண்டு பின்வாங்க மாட்டேன். சொல்லு, உனக்கு என்னதான் நடந்துச்சு? உனக்கு சாரம்னா நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா அவன் நேரா மட்டும் உனக்கு பயம் வருது. ஏன் பயம் இல்ல, அருவருப்பா இருக்கு. என் வேலை எனக்கு அருவருப்பா இருக்கு. இங்க பாரு, அருவப்படுற அளவுக்கு நீ எதுவும் தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில யாராவது வலுக்கட்டாயமா திணிச்சிருந்தாதா உண்டு. அதுக்கு நீ பொறுப்பாக முடியாது. நீ என்ன நம்பி சொல்லு. அதுல இருந்து நான் உன்னை எப்படி வெளியில கொண்டு வரேன் நான் பாக்குறேன். நிச்சயமா நான் உன்னை அதுல இருந்து கொண்டுட்டு வருவேன். சொல்லு, என்னதான் நடந்துச்சு சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் காணாம போனேன். ஆமா, அப்போ கருப்பு சிங்கனை என்ன நிலைமையில மீட்டெடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு போதருக்குள்ள ஒட்டு துணி கூட இல்லாம இருந்தேன். என்ன மகிமா சொல்ற? அந்த இடத்துக்கு வந்தவ இசைதான். இசையா? அது இசையா இல்ல இசை மாதிரி இருக்கிற வேற யாரு மாதிரி எனக்கு தெரியல. இசை அங்க வந்தா, ஆனா எனக்கு எந்த உதவியும் அவ பண்ணல. அவளால பண்ண முடியல. அவ போய் கருப்பசிங்கத்தை தான் கூட்டிட்டு வந்தா. நீ என்னடி சொல்ற? நீ கனவு போன அன்னைக்கு இசை நம்ம வீட்டுல இருந்தா? இல்லத்த, அந்த புதருக்குள்ள என் கூட துணையா இருந்தது இசைதான். நான் ஒட்டு துணி கூட இல்லாம இருந்தேன். மொத்த விலங்குகிட்ட இருந்தோம், பூச்சிப்பட்டுகிட்ட இருந்து என்ன அவதான் பாதுகாத்தா. என்னால கத்த கூட முடியல, யாருக்கிட்ட உதவி கேட்க முடியல. உதவி செய்யறங்க பேர்ல என் நிறுவனத்தை பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால நான் யாருக்கிட்டையும் உதவி கேட்க முடியல. கருப்பு சிங்கம் தான் வந்தாரு. அவர் வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்டு என் நிலைமை அவர்கிட்ட நான் சொன்னேன். அதை அவர் சுதாரிச்சுக்கிட்டு பக்கத்துல யாரையுமே விடல. அவர் உடைய கொடுத்தாலும் அவர் என் நிறுவனத்தை பார்த்த மாதிரி ஆயிரும். ஒரு கணம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க வயலில் கடந்த ஒரு பழைய துணியை எனக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்தாரு. நேர்மையானவர். என்ன பாத்திரக்கூடாதுங்கக்காகவே அவர் தூரமா போனாரு. நான் வந்து எடுத்தேன். உன்னை அப்படி பண்ணினது யாருடே? அத்தை, நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்தேன். சரி, ரேச்சல் அங்க வந்தா. வழக்கம் போல அவ என்ன மிரட்டுனா. அப்ப அதெல்லாம் பண்ணது அவதானா? இல்லத்த, அவ இல்லத்த. என்னடி சொல்ற? அவ என்ன மிரட்டுனா. ஒருவேளை அவ சொன்னது செஞ்சிருவாளுங்கிற பயத்துல நான் எப்பவும் வர வழியை விட்டுட்டு வேற வழியா போயிட்டேன். ஆனா அவ அங்க இல்லவே இல்ல, கிளம்பி போயிட்டா. நான் அவளுக்கு பயந்து வேற வழியா வரேன்னு ஒரு பாட்டி கிட்ட உதவி கேட்டேன். சரி, எங்க வீட்டுக்கு போனோம், இங்க இருந்து வேற வழி ஏதாவது இருக்கான்னு நான் கேட்டேன். அவங்க நான் கூட்டிட்டு போனாங்க. நம்ம தெரு வரைக்கும் வந்தேன். முழுசா நம்பிட்டேன். ஏன்னா அது நம்ம ஊரு, நம்ம தெருவுன்னு. அவங்க நேரா ராணி வீட்டுக்குள்ள என்ன தள்ளிட்டாங்க. ராணி வீட்டுக்குள்ளயா? ஆமாத்த. என்ன பண்றீங்க, யாரு பண்ணீங்கன்னு நான் கேட்டு கத்துனேன். என்ன விடுங்க பாட்டி, நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். அந்த பாட்டி அதுக்கப்புறம் ஆளையே காணல. என் கூட தான் வீட்டுக்குள்ள வந்தாங்க, கதவு போட்டுனாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி தட்டி பார்த்தா திறக்க முடியல. இசை, இசைமா, இசை. தோட்டம் முழுக்க பார்த்துட்டேன், எங்குமே இசை இல்லையே. தோட்டத்துக்கு வந்த எந்த அறிகுறியுமே இல்லையே. தோட்டக்காரங்களும் யாருமே பார்க்கல. ராணி அப்பா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்போம். அந்த சேதம் நிப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்போம். இசை, இசை. டேய், இந்த தெரு தானே? நல்லா தெரியல. ஆமாண்ணே, இங்கதான் 2 பிள்ளைகள் எங்க கூட படிச்ச பிள்ளைகள் இருக்குது. ஒருவேளை இங்கேயும் வந்துக்கலாம்ல. அந்த வீட்டுல நீங்க தள்ளுங்க, இந்த சைடு வீட்டுல நான் கேட்க. அப்படி தள்ளும், பின்வாசல் தான் நம்ம வீடு. ஒருவேளை இந்த வழியா கூட வந்துக்கலாம். அதனால இப்படியே கூட்டி போய் பார்த்துக்கலாம். சீக்கிரம் தேடுடா, நேரம் இல்ல. புள்ள எங்க போனாலும். இசைமா, அக்கா இசை இருக்காளா? ஏப்பா, உன் தங்கச்சி இருக்காளா? என்ன கவே? இல்ல, உன் தங்கச்சி தடி எங்க இசை வந்தாளா? என் தங்கச்சி மெட்ராஸ்ல போயிருக்கா. அவ பாதி வீடு எங்க இருக்கு? நான் நீ நிக்கல, அது 3வது வீடு தான். கேளு பாதி பாதி.
ஆமாடி, ரொம்ப தாகமா இருக்கு. என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அதே வெயில்ல போறோம்ல, அதான். தாத்தா 2 சர்பத்து போடுங்க தாத்தா. சரிங்கம்மா. டேய், ஜபா போன் அடிச்சாளா? தெரியல. போன் யார் கொண்டு வந்தா? டேய், யார் போன் இதுலடி? நீ கையில வச்சிருந்த? ஆமாடி, கையில தான் இருந்துச்சு. குழந்தை அவங்க கிட்ட கொடுக்கும்போது டேபிள்ல வச்சேன், அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன். சரி விடு, கடையில தானே இருக்கு. இல்லடி, அப்பாக்கு போன் அடிச்சு சொல்லணும்ல. இரு தாத்தா, உங்ககிட்ட போன் இருக்கா? இல்லம்மா, என்கிட்ட அது போனு. சரி, அந்த சைடு யாராவது வச்சிருப்பாங்க, வாங்கிக்கிடுவோம். சரி தாத்தா, போட்டுட்டீங்களா? இந்தாங்கம்மா, இந்தாங்க. நல்லா இருக்கு, குடி. எவ்வளவு நாள் ஆகுதுல, இரு நானும் குடிக்க. நல்லா இருக்கு. டேய், சீக்கிரம் போகணும். போனாதான் சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வர முடியும். ஆமா, இன்னதானே இருக்கு. காலையில 10 மணி தான் ஆகுது. உள்ள போனா ஒரு மணி நேரம் அம்மா போயிட்டு வர்றதுக்கு. பாத்துக்கலாம், குடி. சரிடி. மதியம் போனா கூட 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். சரிடி. சரி, குடி. என்ன, வீட்ல யாருமே போன் எடுக்க மாட்டேங்கறாங்க. இசை பத்தி கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தருமே போன் எடுக்க மாட்டேங்கறாங்க. ரிங் மட்டும் போல யாரும் எடுக்க மாட்டேங்காங்க. இசை இடத்துக்கு போன் எடுத்துப்பாள? இல்ல, இசைக்கு இன்னொரு போன் உண்டுல, அதை ட்ரை பண்ணி பாப்போம். இந்த போன் கடிச்சு பாப்போம். தங்க பிரியா, பசிக்குதா? வீட்டுக்கு போமா? சரி சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். இது அவ போன் ஆச்சே, இங்க வச்சுட்டு போயிருக்கா. ஒருவேளை வீட்டுல போய் தான் போன் அடிக்காலோ. டேய், உங்க அம்மா போன் வச்சுட்டு போயிட்டா, எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க வீட்டுக்கு போலாம். நாளைக்கு போன் இங்க வச்சுட்டு போய் அங்க இருந்து போன் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். சுவிச் ஆஃப் பண்ணிப்போம். இருடா, இந்த போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரேன். வீட்டுக்கு தானே போறோம், வர வேணா. சரிடா, வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன, யாருமே போன் எடுக்க மாட்டேங்காங்க. என்ன, சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டே. இசைய போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாளே. இசை நாதா, ஐயோ, இசை ஒரு காலமும் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டா. அதுவும் நான் போன் அடிக்கிறேன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டா. போகாத இசை, போகாத. அவ நேரத்துல இருந்து அப்படித்தாம சொல்லிக்கிட்டு இருக்கா. வேற ஏதாவது சொல்லுவாளா? இது மட்டும் தான் அவளால சொல்ல முடியுது. அவளுக்கு பேச்சு வரல. போறா போறா, போகாத. இவ ஏன் இசை பத்தி அப்படி சொல்லுதா? இசை வீட்டுல தானமா இருக்கா, அவ எங்கேயும் போகலையா? இன்னத்துக்கு நீ போன் அடிச்சதுக்கு அவ அடிச்சிருக்கணுமாமா? செல்லைக்கு போனை ராணி ரூம்ல கொண்டு வச்சிருவா. சரி, அப்ப அந்த பொண்ணுக்கு போன் அடி. மறந்துட்டேன். அது சரி. என்னமாச்சு? அவ போனும் எடுக்கல. இசை, இசை, போகாத.